வணக்கம், இது விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு பொரியல் தான் பண்ண போகிறோம். ஏற்கனவே நிறைய தடவை வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த தடவை கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வீடியோவாக போட்டிருக்கோம். பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சது கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்சதும் ஒரு பெரிய பூண்டு நல்லா தட்டி கருவேப்பிலை சேர்த்து நல்லா இது பொரிஞ்சதும் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க காயை சேர்த்துக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம கோவக்காயை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த காயை வந்து கொஞ்சம் நேரம் ஊற விட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா அது மேலே வந்து அந்த பாலோட அந்த பிசுபிசுப்பு இருக்கும். அதனால் எப்போவுமே வந்து கோவக்காயை முதல்ல தண்ணியில் நல்லா போட்டுட்டோம்னா அது நல்லா ஊறிடும். ஒரு ½ அன் ஹவர் போட்டு நல்லா அது ஊறினதுக்கப்புறமா அதை நல்லா ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் கட் பண்ணி 2 தடவை கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணேன். நான் நீட்டாக கட் பண்ணேன், டைம் இல்லை, அதனால் டக்கு டக்குன்னு ரவுண்டாக கட் பண்ணி போட்டாச்சு. அவ்வளோதான். எல்லா கோவக்காயும் சேர்த்து இப்போ தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துடணும். இதில் வந்து நம்ம தண்ணி விட போகிறதில்ல. தண்ணி விடாமல் தான் நம்ம வந்து இதை பொரிக்க போகிறோம். இப்போ எல்லா காயும் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நல்லா 2 கிளறி ஒரு மூடியை போட்டு சிம்மில் வச்சிடணும். ரொம்ப அனல் வைக்காமல் சிம்மில் வச்சோம்னா சூப்பராக காய் வேகும். பொறுமையாக தான் செய்யணும். இந்த பொரியலை அவசரத்துலலாம் செய்ய முடியாது. ஏன்னா இந்த காய் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் நம்ம எப்போவுமே வந்து இந்த காய் செய்யணுன்னா கொஞ்சம் டைம் எடுத்து தான் செய்யணும். அதுக்கப்புறம் பாருங்கள், திரும்பவும் மூடிட்டேன். திரும்பவும் ஒரு தடவை மூடி வச்சுட்டு 2 டைம் அந்த மாதிரி சிம்மில் வச்சு நம்ம மூடி எடுத்துட்டோம்னா சூப்பராகிடும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மிளகாத்தூளே சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து செகண்ட் டைம் மூடியிருக்கேன். பாருங்கள், தண்ணி ஊற்றாமல் நம்ம அந்த இதுலேயே வச்சுருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு நல்லா வெந்துடும். இப்போ நீங்கள் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துறேன். நான் எதுவும் போல் வெறும் மிக்ஸ் மிளகாத்தூள், நம்ம வீட்டில் உள்ள மிக்ஸ் மிளகாத்தூளே போட்டிருக்கேன். அந்த சென்டரில் மட்டும் சிம்லேயே வச்சுட்டு சென்டரில் மட்டும் காய் இல்லாமல் கொஞ்சம் கிளறி விட்டோம்னா சுற்றி அந்த அனல்லையே நமக்கு நல்லா வெந்துடும். பார்த்துக்காங்க. அவ்வளோதான், சூப்பராக இருக்கா. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வணக்கம்.